ஐயனார் துணை சீரியல்ல நடேசனை பார்க்கறதுக்கு நம்ம பல்லவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த ஆளால தான் என் அம்மா என்கிட்ட இருந்து போயிருக்கணும்னு சொல்லிட்டு நடேசனை பார்க்கும்போதெல்லாம் திட்டிட்டு தான் இருக்கிறாங்க. பல்லவன் கடைக்கு பணத்தை கொடுத்துட்டு நல்லபடியாக அதை முடிச்சுட்டு நம்ம நிலா எல்லாரையுமே கூட்டுட்டு ஒரு ஹோட்டல் போய் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்பும் போது கூட நம்ம எல்லாரும் நல்லா சாப்பிட்றோம், அங்கிளுக்கு ஏதாவது வாங்கிக்கலான்னு சொல்லி பிரியாணி பார்சல் வாங்கிட்டு வர்றாங்க. ஆனால் இது நம்ம பல்லவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்போ கூட பல்லவன் எதுக்கண்ணி போயும் போயும் அந்த ஆளுக்கெல்லாம் வாங்குறீங்கன்னு சொல்லி ரொம்ப சலிப்பாகவே பேசுவாங்க. அதுக்கு நிலா கூட பரவாயில்லடா, அவங்கள நீ அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு பல்லவனை தான் திட்டி வீட்டுக்கு கூட்டு வருவாங்க. எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீலா ஒரு தட்டில் வாங்கிட்டு வந்த சாப்பாடை வச்சுட்டு நடேசனுக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது கூட பல்லவன் எதுக்காக இவங்களுக்கு இவ்வளோ செய்யணுங்கிற மாதிரி தான் முறைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நிலா அதெல்லாம் கவனிக்காம நடேசனுக்கு போய் சாப்பாடை கொடுத்துட்டு, எனக்கு தெரியும் அந்த லேடிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அதனால தானே அவங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க, அதனால தான் உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நடேசன் சொல்கிறாங்க, இதை பாரு, நீ தெரியக்கூடாததை தெரிஞ்சுக்கிட வேண்டான்னு நினைக்கிறேன், இந்த பேச்சை இதோட விடு, நீ சாப்பிட்டியா, உள்ளே போய் சாப்பிடுன்னு சொல்லி நிலாவை அனுப்பி வைக்கிறாங்க. நிலாவுமே உள்ளே வந்து அவங்க ரூம்குள்ளே போகலான்னு பார்த்தா பல்லவன் நிலாவை கூப்பிட்டு, அண்ணி நீங்கள் என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கீங்கன்னு நான் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் நிஜமாவே அப்படி இல்லை அண்ணி, உங்களுக்கு என்னை விட அந்த ஆள் தான் பெருசாக தெரியுறாங்க, நான் என்னோட அம்மா இந்த வீட்டை விட்டு போனதுக்கு முழுக்க அந்த ஆள் தான் காரணம்னு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் மறுபடியுமே அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட கடையில் வச்சு கூட கோவப்பட்டு தான் பேசுனீங்கன்னு நிலா கிட்ட சண்டை போடுறாங்க. இதை சேரன் சோழ பாண்டியன் 3 பேருமே கவனிக்கிறாங்க. உடனே பல்லவன் கிட்ட வந்து, டேய், அந்த அம்மா கொஞ்ச நாள் இங்கே இருந்திருப்பாங்களா, அவங்க கொஞ்ச நாள் காட்டின பாசத்துக்காக அண்ணி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அவங்க என்னைக்காவது உனக்கு கெடுதல் பண்ணியிருக்காங்களா, எதுக்காக இப்படி பேசுகிறேன்னு கேட்குறாங்க. அதுக்கு பல்லவனுமே, ஆமாம், எங்கள் அம்மா இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அந்த ஆள் தான் முழுக்க முழுக்க காரணம், ஆனால் அண்ணி அந்த ஆளை ரொம்ப நல்லவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, அதான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, இதை பாரு பல்லவா, நீ என்ன மனநிலைமையில் இருக்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அதுக்காக இப்படி பெரியவங்கள அந்த மாதிரி பேசாத, என்ன நடந்துச்சுன்னே உனக்கு நிஜமாவே தெரியாது, தெரிஞ்சிருந்தா நீ இப்படி பேச மாட்டேன்னு அந்த பொம்பளை பண்ணதை மனசில் வச்சுட்டு நம்ம நிலா பேசுகிறாங்க. ஆனால் பல்லவனோ புரிஞ்சுக்கிடாம, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் வேணுன்ட்டே தான் பண்ணுறீங்க, என்னோட கஷ்டத்தை பற்றி இங்கே யாருக்குமே கவலை கிடையாது, நான் என்ன ஆனால் என்ன, உங்களுக்கு நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், இதுதான் உங்களோட நினப்புன்னு சொல்லி கோவப்பட்டுட்டு பல்லவன் போகிறாங்க. பல்லவன் கிட்ட இருந்து இந்த மாற்றத்தை யாருமே எதிர்பார்க்கல. சோழனுக்கு உண்மை தெரியுங்கிறதுனால அவங்க, சரிங்க, கொஞ்ச நாள் அவன் கோவப்படுவான், அடுத்து சரியாயிடுவான்னு சொல்லி தான் தேத்துறாங்க. மறுநாள் காலையில் பல்லவன் அம்மா பல்லவன் காலேஜுக்கு முன்னாடி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்த பல்லவன் அவங்க அம்மாவை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓடி போய் கட்டி பிடிக்கிறான். அப்போதான் தெரியுது பல்லவன் அம்மாவுக்கு, சரி இவங்கிட்ட யாரும் உண்மையை சொல்லலை போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடிப்பை கண்டினியூ பண்ணுறாங்க. என்னப்பா பல்லவா, எதுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்படுற, எதுக்கு இவ்வளோ கவலைப்படுற, அம்மா கூட வேணா வந்துடுறியான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பல்லவனுமே, நீங்கள் ஏம்மா என்னை விட்டுட்டு போனீங்க, ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போனீங்க, நீங்கள் போனதுக்கு அந்த ஆள் தானே காரணம், எனக்கு நல்லாவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாங்க. இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா சொல்கிறாங்க, ஆமாம், அதான் அந்த ஆள் உனக்கே தெரியும்ல எவ்வளோ முரட்டுத்தனமாக நடந்துக்கிடுவாருன்னு சொல்லிட்டு, நீ இல்லாதப்போ என்னை மிரட்டுனாங்க, உன்னை விட்டுட்டு வந்துடணும்னு சொன்னாங்க, அதனால தான் அம்மா தனியாக வந்துட்டேன், நான் அந்த வீட்டில் இருந்து ராத்திரியோட ராத்திரியாக வந்ததுக்கு முதல் காரணமே உன் அப்பாவும் அப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற உன் அண்ணங்களும் தான், அதுவும் இல்லாமல் உன் அண்ணி தான் இதுக்கு முதல் காரணம், அவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை வெளியில் அனுப்புனதுனால தான் நான் அங்கேருந்து வந்துட்டேன், ஆனால் என்னால் உன்னைய பார்க்காம இருக்க முடியலை, அதான் நீ படிக்கிற காலேஜுக்கு
உனக்காக தான் இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நல்லா நடிச்சு தள்ளுறாங்க பல்லவன் அம்மா. அதை நம்ம பல்லவனும் அப்பாவித்தனமாக நம்புகிறாங்க. இதை கேட்டதுலேருந்து நிலா மேலே ஒரு வெறுப்பு வருது நம்ம பல்லவனுக்கு. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.